இந்த சீரியலோட ப்ரமோல பாண்டியன் அவர் பசங்களை போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வெளியே கொண்டு வரதுக்காக அவருக்கு தெரிஞ்ச வக்கீலுக்கு போன் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொல்றாரு. வக்கீலும் வந்து போலீஸ் கிட்ட பேசி பாக்குறாங்க. அப்ப போலீஸும் நீங்க எதுவா இருந்தாலும் கோர்ட்ல பாத்துக்கோங்க, என்னால எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்ல போறாங்க. அதுக்கு வக்கீல் இருந்துகிட்டு, சார் இதுல பெரிய பையனுக்கு கல்யாண தேதி நெருங்கிக்கிட்டு இருக்கு, இந்த சமயம் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்தாங்கன்னா நல்லா இருக்காது, நீங்களே பெரிய மனசு பண்ணி இந்த பசங்களை விட்டுருங்கன்னு கேட்க போறாரு. அப்ப நம்ம போலீஸ் இருந்துகிட்டு, இங்க பாருங்க சார், அடிப்பட்டவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க, அதுக்கு நான் கண்டிப்பா எஃப்ஐஆர் போடணும், உங்களுக்கு இந்த பசங்களை சீக்கிரம் ரிலீஸ் பண்ணோம்னா அடிப்பட்டவங்க கிட்ட போய் கேளுங்க, கம்ப்ளைண்ட் வாபஸ் பண்ண சொல்லி கேட்டு பாருங்க, ஒருவேளை அடிப்பட்டவங்க வந்து கம்ப்ளைண்ட் வாபஸ் பண்ணிக்கிட்டா வேணா இந்த பசங்களை நான் விடுறேன்னு சொல்ல போறாரு. நம்ம வக்கீலும் பாண்டியன் கிட்ட, சார் கோர்ட் மூலியமா போனா இந்த கேஸ் அப்படியே இழுத்துக்கிட்டே இருக்கும், அதனால நீங்களே பாதிக்கப்பட்டவங்க கிட்ட போய் பேசி பாருங்கன்னு சொல்ல போறாரு. இந்த விஷயத்த பாண்டியன் கோமதி கிட்ட சொல்ல, கோமதி அவங்க அண்ணனுங்க கிட்ட இந்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிக்க சொல்லி கேட்க போறாங்களா, இல்ல கோர்ட் மூலியமாவே போய் அவங்க பசங்களை வெளிக்கொண்டு வர போறாங்களான்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். இது போன்ற பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகளுக்கு நியூ லைன் சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.